கடைசி பிரச்சாரமும் கதை முடிந்தது. வில்லிவாக்கத்தில் வில்லங்கத்தில் சிக்கிய ஆதவ அர்ஜுனா, கடைசி நாளில் கதறி இருக்கக்கூடிய விஜய், கரூரில் மீண்டும் சிக்கி இருக்கக்கூடிய விஜய், அதிமுகவை கண்டு அலறுகிற தாவேகா, யார் அந்த மற்றும் பலர், குழந்தைகளை குழப்புகிறாரா விஜய், சிறுபிள்ளை அரசியல் கை கொடுக்குமா, தோல்விக்கு பிறகு என்ன ஆவார், உண்மையை உளறி இருக்கக்கூடிய விஜய், இது மாதிரி பல்வேறுபட்ட கள நிலவரங்களையும் அதோட செய்தி ஆதாரங்களையும் வீடியோ ஆதாரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ நேற்று மாலையோட பிரச்சாரம் ஓவர். கடந்த ஒரு 38 நாளாவே இந்த தேர்தல் பிரச்சாரம் ஒரு திருவிழா மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த நேரத்தில் நேற்று மாலையோட பிரச்சாரம் முடிஞ்சது. நாளைக்கு ஓட்டு அப்படிங்கிற கூடிய அந்த தேர்தல் திருவிழா, நாளைக்கு தான் அந்த திருவிழா. இப்போ கடைசி நாளில் விஜய் கடைசி நாளில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்? ஏன்னா 38 நாளில் மனுஷன் பாதி நாள் வெளியே வரல. கடைசியில் என்னதான் செய்வார்? ஏன்னா அதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு பேசு பொருள் உருவாச்சு. அங்கே பவன் கல்யாண் கடைசி நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற மாதிரிலாம் ஒரு சீன்லாம் போட்டாப்லையே. அப்போ விஜய் அந்த மாதிரி அட்மிட் ஆகிற மாதிரி ஏதாவது ஆக்ஷன் ஏதாவது செய்வாரோ, அல்லது விஜய் கடைசி நாளில் போய் அழுது ஏதாவது ஆக்ஷன் ஏதாவது காட்டுவாரா அப்படின்னும் போது இது சோஷியல் மீடியாவிலே இந்த செய்தி பரவிச்சு. முன்னாடி இதெல்லாம் விஜய் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகி போனதால அதை அவங்க செய்யலை. சரி, கடைசி நாளில் என்னதான் செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, போய் வழக்கம் போல் அதே ஸ்கிரிப்ட், அதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை. அங்கே போயிட்டு இந்த மாதிரி போய் சொல்கிறாரு, இறுதி பிரச்சாரம், இது திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய இறுதி பிரச்சாரம், ஸ்டாலின் சாரை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய இறுதி பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே புராணத்தையே பாடிட்டு இருந்தாப்புல. வீட்டுக்கு அனுப்புறதை பற்றி ஃபர்ஸ்ட் விஜய் பேசலாமா? இவர் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே ஒரு வீட்டுக்கு அனுப்புகிற கதையெல்லாம் பேச முடியும். 38 நாள் பிரச்சாரம் ஆச்சா? 38 நாள் பிரச்சாரத்தில் 23 நாள் விஜய் லீவு போட்டிருக்கிறாரு. இன்று ஓய்வு, அன்று ஓய்வு, இன்று ஓய்வுன்னு சொல்லி விஜய் ஓய்வு போட்ட லிஸ்ட் மட்டும் பார்த்தோம்னாலே 38 நாளில் 23 நாள் இவர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவர் தான் இன்னொரு கட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு சிறுபிள்ளை அரசியல் தான். கடைசி நேரத்தில் கூட அந்த சிறுபிள்ளைத்தனமான ஒரு அரசியல். அந்த மேடையில் போயிட்டு சின்ன பிள்ளைங்க, விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, பெரியவர்களோ அரசியல் புரிதல் உள்ளவர்களோ ஓரளவுக்கு வயதுக்கு ஓரளவுக்கு பக்குவம் இருக்கவங்களோ யாரும் தனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு புரிஞ்சதால தான் அந்த மேடையில் போய் சின்ன பசங்களை தூண்டி விடுறாரு. சின்ன பசங்களை, நண்பா, நண்பீஸ், குட்டீஸ், வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ், இந்த விஜய் மாமாக்காக நீங்கள் போய் ஓட்டு கேட்கணும். உங்களுடைய அப்பா கிட்ட, அண்ணன் கிட்ட, பக்கத்து வீட்டில் அங்கிள், ஆன்ட்டி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி நீங்கள் அடம் பிடிக்கணும். ஒரு சாக்லேட் வாங்கி கேட்டால், கிண்டர் ஜாய் வாங்கி கேட்கறதுக்காக நீங்களாம் எப்படி அடம் பிடிச்சி கேட்பீங்களோ அந்த மாதிரி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காதில் போய் நீங்கள் விசில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. காதில் போய் விசில் அடிச்சா காது மேலேயே செலுத்தாம்பட்டிலே தூக்கி வைப்பாங்க. ஏற்கனவே அவன் பேசுறதே காண்டில் இருக்கிறோம், இதில் நீ காதில் வேறு விசில் அடிக்கிறான்னு சொல்லி கல்தாம்பட்டிலே வச்சு அனுப்புவாங்க இல்லையா? அப்போ சின்ன பிள்ளைங்களை பயன்படுத்துறாரு. தன்னோட விஜய் ஆரம்பத்தில், அதனால் விஜயோட அரசியல் ஆரம்பம் நல்லது நான் சொல்றது அதுதான். இவருக்கு சுயநலம் மட்டுமே முக்கியம். இப்போ சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தேர்தல் ஆணையத்தோட அடிப்படை விதி. தேர்தல் பிரச்சார விதிகளில் அது ஒரு அடிப்படை விஷயம், சிறுவர்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் விஜய்க்கு இது எதுவுமே எந்த ஒரு விஷயமே அவருக்கு பொருட்டு இல்லை. தன்னோட சுயநலம். கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே திறந்தவெளி மாநாடு நடத்துவார். பொதுவாகவே அரசியல் கட்சிகளோட திறந்தவெளி மாநாடுங்கிறது மாலை 6 மணிக்கு மேலே நடத்துவாங்க. திறந்தவெளியில் நடத்துகிறா இருந்தால் மாலை 6 மணி, நாள் முழுக்க நடத்துகிறா இருந்தால் மேலே பந்தல் போட்டு நடத்துவாங்க. இதுதான் எல்லா கட்சிகள், திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லாருமே இதை தான் செய்வாங்க. ஆனால் விஜய் தனக்கு வரக்கூடிய கூட்டத்தை காட்டணும், அது பகல் நேரத்தில் காட்டணும். இவர் 6 மணிக்கு மேலே இவருக்கு வண்டி ஓடாது. அதனால் மதியம் 3 மணிக்கு தான் பிரச்சாரமே இருந்தாலும், மதியம் 3 மணிக்கு மாநாடாகவே இருந்தாலும் அவங்கள திறந்த வெயிலில் கடந்து நீ சாவு, மயக்கம் போட்டு உழு, செத்து போ, என்ன வேணாலும் ஆயிப்போ, நான் பாட்டு வந்தேனா ஏசி கேரவன்லேருந்து வருவேன், 10 நிமிஷம் பேசுவேன், 10 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்காது, அந்த ஸ்கிரிப்டையும் பாதி மறந்துடுவேன், நான் முடிச்சு போயிடுவேன், நீ எக்கேடு கட்டனா வெயிலில் கடந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நபர். அதனால தான் இன்றைக்கி தன்னோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு சின்ன பிள்ளைங்களாம் தூண்டி விடுறாரு. சின்ன பிள்ளைங்களாம் தூண்டி விட்டு இந்த சிறுபிள்ளைத்தன அரசியல் கை கொடுக்குமா? இப்போ ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது என்கிட்ட, சின்ன பிள்ளை அங்கிள் நீங்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போன அங்கிள் அப்படின்னா யாராவது போட்டுருவாங்களா? அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அதுதான் அவங்க பெரியவங்க பார்ப்பாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு புரிதல் இருக்காது. அந்த பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர யாரும் சின்ன பிள்ளை சொல்லக்கூடிய ஒரு தப்பான விஷயத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்க. அதான் ஒட்டுமொத்த விஜயோடைய அரசியல் ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு அரசியல் தான். அதில் ஒரு விஷயம், விஜய் கடைசி நாளில் அந்த விஷத்தை உள்ளே இறங்குறாப்புல. கரூர் சம்பவத்தை, ஸ்டாலின் சார் கரூர் சம்பவத்தை ஏன் மேலே பள்ளி போட்டிங்களே சார், சட்டசபையில் போய் ஏன் மேலே பள்ளி போட்டிங்களே சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல், வெக்க துக்கம் இல்லாமல் இந்த ஒரு வார்த்தையை போய் பேசுகிறாரு. அன்னைக்கு கரூர் பிரச்சனை நடக்கும்போது முதலமைச்சர் நேரில் போய் சந்திச்சாரு. அதுக்கடுத்து ஒரு வீடியோ போடும்போது கூட எந்த ஒரு தலைவனும் தன்னுடைய தொண்டர்கள் சாவுவதை எந்த ஒரு தலைவனும் விரும்ப மாட்டார்கள்
அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தோட ஒரு கண்ணியத்தோட தான் அந்த இடத்துல செயல்பட்டாரு. அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது சட்டமன்றத்தில் இது சம்பந்தமான விவாதங்கள் நடக்கும் போது அந்த விவாதத்துல தான் முதலமைச்சர் சொல்றாரு, அந்த சம்பந்தப்பட்ட நபர் தாமதமா வந்தாரு, அவர் தாமதமா வந்ததால தான் அந்த இடத்துல ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுன்னு சொல்லி அங்க யதார்த்தம் என்னவோ அந்த ஃபேக்ட் என்னவோ அதை ஒரு முதலமைச்சர் சொல்லிதான் ஆகணும். இதை முதலமைச்சர் மட்டும் சொல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதுதான் சொன்னாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, எனக்கு போலீஸ் ஒரு டைம் கொடுத்தாங்க, காலையில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்தாங்க, நான் அந்த 10 மணிக்குள்ள நான் வந்துட்டேன்ல, நான் தான் நைட்டு 7 மணிக்கு நான் வந்துட்டேன்ல, அப்புறம் நான் லேட்டா வந்தேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட ஒரு மனுஷனுக்கு துளி அளவு கூட மனசாட்சி இல்லாம ஒருத்தன் பேசுறானா, அப்ப எப்பேற்பட்ட நபர் இந்த விஜய்? அதாவது அந்த கரூர் பிரச்சனை நடந்தோடனே பாதிக்கப்பட்டவங்களை விட்டுட்டு ஓடினாரு ஒரு பக்கம், அதுல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. அதுக்கடுத்து துக்க வீட்டில் உள்ளவங்கள எவரு இடத்துக்கு கூட்டு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நீ என் இடத்துக்கு வந்து துக்கம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி வந்தாரு. அதுக்கு பிறகு அந்த 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 அடக்கம் பண்ணவங்களோட ஈரம் கூட காஞ்சிருக்காது, போய் மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தொடர்ந்து செயல்பட்ட நபர் நேற்று என்ன சொல்றாருன்னா, நான் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள வந்துட்டேனே அப்படிங்கிறாரு. கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள வந்துட்டேன், ஓகே, நீ வர சொன்னது எத்தனை மணி? உங்க கட்சி சார்பில் சொன்னது மணி எத்தனை? உங்க கட்சி சார்பில் ஃபர்ஸ்ட் ஒரு அறிக்கை வெளியிட்டீங்க, மதியம் 12 மணிக்கு தலைவர் வருவார் அப்படின்னு அறிக்கையை வெளியிடுறீங்க. வேலுச்சாமிபுரத்தில், கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நிகழ்ச்சி நடக்கும், மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரை தலைவர் உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் வந்து பேசுறாரு. உங்களுடைய அபிஷியல் டிவிகே பேஜ்ல விளம்பரம் போட்டீங்க, 12:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ள தலைவர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போட்டீங்க. அப்ப இதை நம்பி வந்த மக்கள் எல்லாம் 12 மணிக்கு வருவார்னா மக்கள் எல்லாம் 10 மணிக்கு 8 மணிலேருந்து அந்த ரசிகர்கள் பைத்தியகாரத்தனமா வந்து நிக்கிறாங்க இல்லையா, அவங்க அப்போ உனக்காக தான் வந்து நின்றாங்க. நீ ஆக மொத்தம் ஆரம்பத்திலே பிளான் போட்டு தான் முன்னாடி ஃபோக்கஸ் லைட்டை போட்டுட்ட. நீ ஃபோக்கஸ் லைட் போட்ட காரணம் என்ன, நீ நைட்டு வருவேன்னு. ஆனா சொன்ன டைம் என்ன, மதியம் 12 மணிக்கு வருவார். அப்போ அந்த கூட்டத்தை வாண்டடா கூட்டத்தை சேர்த்துருக்கிறீங்க. நீங்க வாண்டடா நிறைய கூட்டம் வரணும், இதை ஜனநாயகன் படத்தோட சீனுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணதோட விளைவு தான் அங்க 41 உயிரை காவு வாங்கியிருக்கிறீங்க. அது சும்மா நீங்க செய்யல, காவு வாங்கியிருக்க 41 உயிரை. ஆனா கொஞ்சம் கூட கூச்சராச்சம் இல்லாம அந்த மக்களை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு இப்ப நான் தான் போலீஸ் கொடுத்த டைமுக்குள்ள வந்துட்டேனே, நைட்டு 7 மணிக்கு வந்துட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறாருன்னா இவர் எந்த அளவுக்கு ஒரு சுயநல விரும்பியா இருப்பாரு. தன்னோட சுயநலன் காரியமான மட்டும் போதும். ஏன்னா இன்னைக்கு கூட டைரக்டர் அமீர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, உலகத்திலே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் எது அப்படின்னா, உலகத்திலே பெரிய ஒரு அயோக்கியத்தனம் எப்படின்னா, தன்னுடைய சுயநலனுக்காக தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய நம்ம நம்பி வரக்கூடிய தொண்டர்களையும் பயன்படுத்துறதுல தன்னுடைய சுயநலனுக்காக மட்டும் அவர்களை பயன்படுத்துறதா உலகத்திலே மோசமான ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு டைரக்டர் அமீர் சொன்னாப்புல. உண்மையாவே சரியான ஒரு வார்த்தை. தன்னோட சுயநலனுக்காக இது மாதிரி இவங்களை பயன்படுத்துறது. அந்த ரசிகர்களும் வேற வாய்ப்பு இல்லை, அவருக்கு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி வேற எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. நடிகர் அப்படின்றத மட்டும் அழிச்சிட்டனா அவர் ஒரு சாதாரண மனிதர், அவ்வளவுதான். அவர் கையில எந்த ஒரு அவரை ஆதரிக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனா இருந்தாலும் அந்த பசங்க ஆதரிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நமக்கு ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல தான் விஜய் தொடர்ந்து இது மாதிரியான பேச்சுகள் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா விஜய் அந்த இடத்துல அப்புறமா ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த மாதிரி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி இருக்குது. நான் வந்து கட்சியை ஆரம்பிக்கும் போது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னேன், அதுல இருந்து நான் ஒரு இன்ச்சு கூட மாறல அப்படின்னு சொல்றாரு. நீ சொன்னதோட இருக்கியா, அதுதான் ஒரு இன்ச்சு கூட மாறலன்னு நான் சொல்றோம். வெறும் வார்த்தையில ஒரு வார்த்தையில மட்டும் சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு இன்ச்சு கூட மாறல, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னீங்க. சரி, அதுக்கு அந்த கொள்கை எதிர்க்கு எதிராக என்ன செஞ்சீங்க? அந்த ஒரு இன்ச்சு கூட நீங்க மாறலையே. வெறும் அன்னைக்கு ஒரு நாள் வாய் வார்த்தையில சொன்னது தவிர ஒரு இன்ச்சு கூட உங்கள்கிட்ட மாற்றம் இல்லை. அதை தான் இங்க நாங்க சொல்லிட்டே இருக்கோம். பாஜக ஒவ்வொரு சர்வாதிகார சட்டங்களை கொண்டு வரும்போது, பாஜக ஒவ்வொரு திட்டங்களை இந்த தமிழ்நாட்டை முடக்கிறதுக்காக ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு வரும்போது, மத ரீதியா மக்களை கூறு போடுறதுக்கு ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது உங்க தரப்புல இருந்து ஒரு மறுப்பு அறிக்கை கூட இல்லையே. உங்க படத்தை பாஜக முடக்கும் போது கூட வாயை திறந்து பேச மாட்டீங்களே. அப்ப பாஜகவுக்கு எதிராக ஒரு இன்ச்சு கூட வாயை திறக்க மாட்டீங்கன்னு தான் உங்களை தொடர்ந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது. இவரு சொல்றாரு, திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும் பாஜகவுக்கு யார் பெரிய அடிமைன்னு சொல்லி போட்டி நடக்குதான். அந்த இடத்துல விஜயோடைய அந்த அரசியலை பாருங்க. பாஜகன்ற வார்த்தை நேற்று கடைசி நாள்ல 2 தடவை 3 தடவை பயன்படுத்தினாரு. அதை கூட பாஜகவை எதிர்க்கிறதுக்காக பயன்படுத்தல, திமுகவை டார்கெட் பண்றதுக்காக பாஜகன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பாஜகவுக்கு அடிமையா இருக்கிறதுல திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும் போட்டி நடக்குதான். இங்க யார் அடிமை? கரூர்ல அந்த சிபிஐ கேஸை விசாரிச்சது, சிபிஐயும் அந்த கேஸோட ஃபைலை, அந்த எஃப்ஐஆரை இன்னும் அவங்க வந்து வெப்சைட்ல ஒன்றும் அப்லோட் பண்ணாம இருக்காங்க. அப்போ இவரை காப்பாத்துறதுக்காக இவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்க தெரியுது. அப்ப தன்னை லாக் பண்ணி வச்சிருக்காங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் பாஜக பத்தி வாயை திறக்காத இவர் அடிமையா? திமுக ஒவ்வொரு விஷயத்திலுமே பாஜக தொடர்ந்து எதிர்த்து சண்டை செய்யறாங்க. இந்த தேர்தலே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய தேர்தல்னு சொல்றாங்களே, இந்த திமுக எதிர்த்து சண்டை செய்யறாங்களா இல்ல இந்த விஜய் அடிமையா கிடக்குறான்றத மக்கள் நல்லா தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணீங்களா, திமுகன்னு சொல்லும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பேரை சொல்லிடுறாரு.
இங்க அதிமுகன்னு சொல்லும் போது மற்றும் பலராம். திமுகவும் மற்றும் பலரும், அவங்கள திமுக 2000 ரூபாய் சொல்றாங்க, மற்றும் பலரும் 2000 ரூபாய் சொல்றாங்க. அது என்னப்பா மற்றும் பலர்? யாருப்பா அந்த மற்றும் பலர்? உனக்கு அந்த வார்த்தை கூட வரமாட்டேங்குது. அதிமுகன்ற வார்த்தை கூட வாயில வரமாட்டேங்குதுன்னா அப்படின்னா மாற்று அரசியல். உனக்கு அந்த வார்த்தை கூட வராது, நீதான் மாற்று அரசியலா அப்படின்னு இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இவர் விஜயோட அரசியல் எப்பேற்பட்ட சுயநலன் அரசியல் கொண்டது. இவர் எதுக்காக அதிமுக பெயரை பயன்படுத்த மாட்டாரு? திமுக தேர்தல் முடிஞ்சு ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைந்தால் இவங்களுக்குள்ள எப்பேற்பட்ட கூட்டணி அமைக்கிறதுக்காக அந்த அதிமுகவை எந்த வகையிலுமே டம்மி ஆக்காம ஒரு சேஃப் ஜோன்ல கொண்டு போறாரு அப்படிங்கிறது தெரியுது. சேலம் எடப்பாடி தொகுதியில, அந்த எடப்பாடி தொகுதின்னு கூட ஒரு வாயில வரல, சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாம். சேலம் பக்கத்தில் ஏதோ ஒரு தொகுதியாம். அமெரிக்கா லண்டன்ல இருக்குது போல அந்த தொகுதி. சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த எடப்பாடின்ற பேரை சொன்னா கூட எடப்பாடி பழனிசாமி அது மென்ஷன் ஆயிருங்கிறதுக்காக அவ்வளவு தங்க கூண்டுல வச்சு காப்பாத்துறாரு அந்த அதிமுகவை. அந்த அதிமுகன்ற பேர் வாயில வரல, எடப்பாடின்ற பேர் வரல. அந்த தொகுதியில் வந்து இவங்களோட சின்னத்தை முடக்கிட்டாங்களாம். யாரும் உன் சின்னத்தை முடக்கல, நீ தான் அங்க 10 பேர் ஜாமீன் கொடுக்க வேண்டியதுல வேற 8 பேரை கொடுத்துட்டு வேணும்னே அங்க உங்களுடைய சின்னம் செயலில் இருக்கிறதுக்காக ஒரு காரியத்தை நீங்க தான் செட்டிங் பண்ணி வச்சீங்க. அங்க எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்க தான் செட்டிங் பண்ணி வச்சீங்களே தவிர யாரும் உங்க சின்னத்தெல்லாம் முடக்கல. அப்ப அந்த இடத்துல அதிமுகன்ற பேர் ஒரு வாயில வர மாட்டேங்குது. பாஜக எந்த அளவுக்கு நேற்று முழுக்க இது ஒரு வார்த்தையில பாஜகவுடைய செயல் திட்டங்களை குறித்தோ பாஜகவுடைய மதவாத அரசியல் குறித்தோ ஏதாவது ஒன்று பேசுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. திமுக வீட்டுக்கு அனுப்பணும் சொல்லி இவரு நேற்று வீட்டுக்கு போய் தூங்கிட்டாரு. அவ்வளோதான். 38 நாள் அரசியலில் 38 நாள் பிரச்சாரத்தில் 23 நாள் வெளில வந்தாரு, திரும்ப வீட்டுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு பனையூர் ஆஃபீஸை மூடி இருப்பாங்க. பனையூர் ஆஃபீஸ் அந்த தேர்தலாம் முடிஞ்சிச்சா, ஆஃபீஸை மூடி இருப்பாங்க. இதோட அந்த அந்த ஆஃபீஸுக்கு மூடு விழா தான். இதுக்கு அடுத்து அவர் திரும்பவும் தேர்தலுக்கு பிறகு நல்லபடியாக சினிமாவுக்கு போயிடுவாப்புல. திரும்ப கச்சேரின்னு பாட்டு பாடிக்கிட்டு இதுக்கப்புறம் திரும்ப சினிமாவுக்கு போயிடுவாப்புல. அவ்வளோதான். இந்த தேர்தலுக்காக இறக்கப்பட்ட ஒரு நடிகர், அவருடைய படம் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த படம் அது லோகேஷ் டைரக்ஷன்லையா அல்லது நெல்சன் டைரக்ஷன்லையா அடுத்த படம் என்னன்றது அதுக்கு அடுத்து பார்க்கப்படும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.